எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதெல்லாம் திரும்பி பாட்காஸ்ட் எடுக்க வந்துட்டோம். சொல்லுங்கண்ணா. சார் லெசன் சொல்ல போகலாம். நான் இந்த சாரோட புக்கு படித்தேன்ல, அந்த புக்கில் வந்து ஒன்று கண்டுபிடிச்சுன்னு வந்தேன் சார். ஃபிலிப் ஃபிஷர்னு ஒருத்தர நான் அங்கே தான் வந்து மீட் பண்ணுற மாரி ஆயிடுச்சு. ஸோ படித்தேன். அதில் வந்து ஒரு 16 கோட் இருந்துச்சு, 15 கோட்ஸ். ஸோ ஃபிலிப் ஃபிஷரோட பிரின்சிபல்னு சொல்லிட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம லெசன்ஸில் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 30 லெசன்ஸ் பண்ணிட்டோம். அதில் எல்லாத்துலேயுமே நம்ம கவர் பண்ணது இன்டெப்த்தாக போயிடுவோம். ஒரு டாபிக் எடுத்தோம்னா இன்டெப்த்தாக போயிட்டு அது நமக்காக நம்ம எப்படி சொல்லி புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பட் ஃபிலிப் ஃபிஷர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ஸ் அவ்வளோ இன்டெப்த் போக போகிறோம், நம்ம உள்ளேந்து வெளில வரும். உள்ளேருந்து வெளியே வரும். ஆமாம். ஸோ அவ்வளோ டிப்தெல்லாம் வெளிலேருந்து உள்ளே போக மாட்டோம். அவ்வளோ இன்டெப்த்தாகி நம்ம உள்ளேந்து வெளில வந்து வெளியே வரும். வெளியே வந்தால் அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஏன் விற்க போகிறீங்க தேவையில்லாமல் அதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, காமனான வந்து ஒரு வேல்யூவில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஏன் விற்க போகிறீங்க, அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிலிப் ஃபிஷரோட அந்த பிரின்சிபல்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிப் ஃபிஷர்னா வந்து காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இருந்து தான் நிறைய விஷயம் டெரிவேட்டிவ் பண்ணி நம்ம சார் புக்லேயே இருக்கும். ஸோ அதேமாரி அவர் இந்த கிரேட் இன்வெஸ்டராக இருக்கட்டும், அந்த நிறைய பேர் வந்து இன்வெஸ்டிங் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணி எடுக்கும்போது இவர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக அப்ரோச் பண்ணுறாரு. ஒரு கம்பெனியை வந்து எப்படி நடத்துகிறாங்க, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எப்படி நடத்துகிறாங்க, கஸ்டமர் எப்படி போகுது, மேனேஜ்மெண்ட் எல்லாம் உண்மையை சொல்கிறாங்களா, பேசிக்கோட ரொம்ப பேசிக்கான ஸ்டெப் எடுத்துகிட்டு வர்றாரு வெளியே. இந்த பீலாம் பார்க்கறது இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாலுமே அதை தாண்டி இன்னும் பேசிக் எடுத்துகிட்டு வர்றாரு. வாரன் பஃபட்டே வந்து இவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டாரு. அந்த க்ரோத் இன்வெஸ்டிங் சொல்லி இவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த ஃபிலிப் ஃபிஷர் வந்து இன்னும் இந்த அளவுக்கு வந்து பெட்டராக எடுத்திருக்காரு அந்த இன்வெஸ்டிங்ன்றதை. ஏன்னா பேசிக் லெவலில் சொல்கிறேன். ஃபிலிப் ஃபிஷர் ஃபிலாசபி ரொம்ப பேசிக். சரியா? அதனால தான் நிறைய பேருக்கு அவருக்கு பிடிக்காது. சரியா? ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஆமாம், ரொம்ப பேசிக்காக இருந்தால் ரொம்ப போரிங்காக இருக்குது. ஏன்னா புத்திக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும். அதாவது காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தா தான் அப்போனா அது உண்மையாக இருக்கும். சிம்பிளாக இருந்ததுன்னா உண்மையாக இருக்க முடியாது. ஓகே. They'll always say truth is simple. சரியா? ஆனால் man cannot accept it because it is simple. அதான் ஃபிலிப் ஃபிஷரோட ஃபிலாசபி. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்றும் தேவையில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சரியா? அதை பார்க்காத, ரிவர்ஸாக வர சொல்கிறாரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன புரியுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு வந்து கிரிக்கெட் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ கிரிக்கெட் பற்றி என்னெல்லாம் கம்பெனி இருக்குது, கிரிக்கெட்டில் அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கும். உனக்கு வந்து இப்போ கிரிக்கெட் பேட் இருக்குது, அதாவது பேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கா. சரி, பேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சரி பேட்டில் போடுறதுக்கு என்னெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், வுட்டு. ஸோ அதான் வுட் கம்பெனி இருக்கா. அதுமாரி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து பார்க்க சொல்லுவேன். ஸோ உனக்கு புரியும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பற்றி புரியும். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி உனக்கு தெரிஞ்சது, நீ பிறந்து வளர்ந்தது. இதை பற்றி நம்மளோட இன்னொன்று வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதுமாரி தான் ஒரு மெட்டல் மர்ச்சன்ட் இருந்தார். சரியா? சென்னையில் ஒரு ஸ்டீல் மர்ச்சன்ட், ரொம்ப பணக்காரர். அவர் வந்து பிறந்து வளர்ந்தது ஸ்டீல். ஸோ ஸ்டீல் கமாடிட்டியே வந்து வாங்கி விற்று பல கோடி சம்பாதிச்சார். ஆனால் அவருக்கு வந்து அதுதான் தெரியும், ஸ்டீல் மட்டும்தான் தெரியும். ஆமாம், அந்த ஸ்கிராப் எப்படி பண்ண தெரியும், அந்த ஸ்கிராப்பை வந்து இப்போ ஸ்டீலாக மாற்ற தெரியும், அந்த ஸ்டீல் எடுத்து எப்படி ஸ்கிராப்பை கன்வெர்ட் பண்ணி விற்க தெரியும், சோர்ஸ் பண்ண தெரியும். ஸோ அதிலே அவர் விளையாடி பணக்கார மாதிரி அந்த பணத்தை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அதேமாதிரி ஸ்டீல் கம்பெனி, தெரிஞ்ச ஸ்டீல் கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சம்பாதிச்சார். ஸோ அதான் அவரோட ஃபிலாசபியை. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். சரியா? நீ ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போனேன்னா நீ என்ன வாங்குறேன்னு உனக்கு தெரியாட்டா நீ குப்பையை தான் வாங்குவேன். ஆமாம். ஸோ நீ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியணும் நீ எதுக்கு உள்ளே போகிற, என்னத்தை வாங்கிறதுக்கு போகிற. ஸோ அந்த கடைக்கு தேடின்னு போயிட்டு அந்த கடையில் என்ன வேணுமோ அந்த மீனை பார்த்து தெரிஞ்ச மீனை நீ வாங்கி வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறது. அது எல்லாருக்கும் பிடிக்காது. ஓகே. ஏன்னா அது ரொம்ப போரிங். ஆமாம். ஏன்னா நம்ம எல்லோரும் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரோம்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக வரும். இல்லை சார், பணம் சம்பாதிக்க தானே வரும். பணம் சம்பாதிக்க வர முடியாது. ஏன்னா நீ ரிஸ்க் டு ரிவார்ட் பார்த்தேன்னா ட்ரேடிங்கில் வந்து த ரிஸ்க் இஸ் டூ மச் ஃபார் த ரிவார்ட். ஓகே. சரியா? லாஜிக்கலாக யோசிச்சேன்னா. சரியா? இதர் யூ லூஸ் எவ்ரிதிங் ஆர் யூ வில் கெயின் வாட் எவர் யூ புட் ப்ளஸ் 50% அப்படின்னா யூ ரெடி டு டேக் த ரிஸ்க். பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாமே போயிடலாம், அழிஞ்சே போயிடலாம். நீ போட்ட 100 ரூபாவே போயிடும். ஆனால் நீ வின் பண்ணால் அந்த 100 ரூபா ப்ளஸ் ஒரு 50 ரூபா கிடைக்கும். அந்த த்ரில்லுக்காக போகிறாங்க. ஏன்னா ஃபார் பெட்டர் ஜாப்ஸ் டு டூ வேர் ரிஸ்க் இஸ் லோவர். ஓகே ஓகே. பட் மைண்ட் அப்படி வேலை செய்யாது. அண்ட் ஆல்சோ சோம்பல். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரில் உட்காந்துக்கலாம், இப்போ அது கூட தேவையில்லை. ஃபோன்லேயே உட்காந்து தேய்ச்சுன்னு இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் புட் பண்ணலாம்.
நிறைய பேர் அதை என்னமே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் யாரோ ஒரு ஃப்ரெண்டு செய்கிறான், அவன் ஏதோ செஞ்சு சம்பாதிக்கணும்னு கிளைம் பண்ணுறான், நானும் செய்கிறேன்னு இறங்குறீங்க. ஃபிலிப் ஃபிஷர் இஸ் அகேன்ஸ்ட் ஆல் தட். சார் அவர் எங்கே சார் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இல்லை, இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வச்சு பார்க்குறாங்களா அவங்களுக்குமே அகேன்ஸ்டாக இருக்காது, இதோட இன்னும் பேசிக்ன்ட்டு. இதுதான் இன்னும் ரொம்ப பேசிக். அதான் நான் அதை பற்றி என்னோடய ஃப்ரெண்டோட ஆர்கியூ பண்ணியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஒரு பெரிய காலேஜ்லாம் படிச்சுட்டு யூஎஸ்ல எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இதோ என்னோட ஃபேவரட் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, சரியா, ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன். அவர் வந்து ஜிம் சைமன்ஸ் குவாண்ட் பற்றிலாம் பேசினார். அதெல்லாம் கேட்டுட்டேன். நான் சொன்னேன் ஜிம் சைமன்ஸ் வந்து ஒரு ஜீனியஸ், அவருக்கு வந்து நம்பர்ஸ்லாம் நல்லா வரும், சரியா. அவர் ஸ்பெஷல் கேஸ், ஓகே, சரியா. எல்லாரும் ஐன்ஸ்டைனாக இல்லை, அதெல்லாம் பொதுவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கன்சிஸ்டன்சி, அதான் இவனும் சொல்கிறார், கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போ ஃபிஷர். இதுமாரி ஏழாம் கூடமா நீ இன்வெஸ்ட் பண்ண பார்த்தேன்னா, நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவேன், நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணேன்னா, ஒரு சிம்பிள் திங் எடுத்து நீ காம்ப்ளிகேட் பண்ணேன்னா யூ எண்ட் அப் லூசிங். ஓகே, ஒரு சிம்பிள் திங் எடுத்து காம்ப்ளிகேட் பண்ணலாம். அண்ட் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு 15 இல்லாட்டா ஒரு 20 கம்பெனி மேக்ஸிமம் இருக்கலாம். சில பேர் 30 வச்சுப்பாங்க, பட் அவர் வந்து 15 to 20 போதுங்கிறது. ஸோ ஒரு பெட்டர் ஆப்ஷன் நீ பார்த்தேன்னா, சரியா, ஒரு கம்பெனி ஏதாவது ஒன்று லிஸ்ட்ல நீ எல்லாம் எடுத்துரும், நிஃப்டி 50 மாரி. ஸோ தனாஸ் 50 மாரி நீ வச்சுப்ப, தனாஸ் 15-20. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நீ வாங்கிட்டே போயிருப்ப, சரியா. ஏதாவது ஒரு கம்பெனி உள்ளே வருதுன்னா ஒரு கம்பெனி நீ வெளியெடுக்கு, ஆமாம், எக்ஸிட் ஆகிடுவேன். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அண்ணா எக்ஸிட் பண்ண வேண்டாம். இப்போ வேறு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து விலை ஜாஸ்தி எடுத்து வயிறு ஊசி ஆயிடுச்சுன்னா அது வெளில போயிட்டோம், இன்னொன்று கம்பெனி உள்ள வருது, அது நீ ஆனால் நல்ல விலையில இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, அந்த கம்பெனியில் ஒரு தப்பும் இல்லாட்டா நீ அதை எக்ஸிட் பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஏன்னா நீ கம்மி விலையில வாங்கிட்டு அது இப்போ லாபத்தில் இருக்கு, தேவையில்லாமல் அதை விற்க வேண்டாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த லாபத்தை விற்றுட்டு அதையும் இங்கே சேர்த்துட்டு இன்னொன்று இடத்துல போட்டு இன்னும் ஏட விடு. ஐ அக்ரி வித் தட். பட் அதில் ஒரே பிரச்சனை என்னன்னா, நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியணும், சரியா. நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியாமல் இருந்ததுன்னா எங்கேயாவது நீ லாபம் சம்பாதிச்சிருப்ப, தேவையில்லாமல் அதை விற்றுட்டு ஒரு தெரியாத கணத்துக்குள்ளே போட்டுட்டு எல்லாமே காணாமல் போச்சுன்னா. ஓகே, ஸோ இதுவும் இருக்குது. ஆனால் ஃபிலிப் ஃபிஷரும் இதே தான் சார் சொல்கிறாரு, இந்த மல்டிபிள் டைம்லாம் நீ எதுக்கு விற்று பண்ணுற, அது வாட்டுக்கு வீடு அதுவாக வளரட்டும். கரெக்ட். ஒரு ப்ராஃபிட் எடுத்து இங்கே போட்டு அதை நீ பண்ணுற ட்ரேடிங்ன்ற விஷயமே வேணாம். ஸோ ஒரு ஸ்டாக் வாங்கிட்டுனா அதுவே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கு ப்ராஃபிட், பட் ஆனால் ஓவர் த டைம் அப்படின்றாரு. ஆமாம், அந்த அட்வான்டேஜ் என்னென்னா யுவர் ஏஜ், யுவர் டைம் ஹொரைசன். உனக்கு லாங் ரன்வே இருக்குது, லாங் ஹொரைசன் இருக்குது, நீ என்னன்னா சொல்லிக்கலாம். அந்த இங்கிலீஷ் வீடியோ தான் சொன்னேன், எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம வாழல. எவ்ரி டே we are getting closer to death. We are running out of time constantly. அந்த அவர் கிளாஸ் இருக்குமே, ஆமாம், அந்த மண் உழுந்துட்டே இருக்குமே, அதான் உன் வாழ்க்கை. அவ்வளோ மண் இருந்து உனக்கிட்ட அவ்வளோ ஜாஸ்தி மண் இருக்குது, என்கிட்ட கம்மி மண். ஆனால் ஒரு நாளைக்கு 2 நின்று 1 நின்றும். ஸோ நீ அந்த டைமில் நீ என்ன செய்ய போகிற? ஓகே, சரியா. என்னோட ஃபிலாசபி என்னன்னா, எங்கள் அண்ணா ஃபிலாசபி என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி போட்டுகிட்டே போனேன். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது, ஏதோ கொஞ்சம் வாங்கினேன், போட்டுட்டு பாக்கி வேலையை போய் பாரு. அதுமாதிரி கன்சிஸ்டண்டாக போயிட்டே இருந்தேன்னா டெஃபினட்டாக லாங் டேர்மில் யூ வில் மேக் மணி. மேபி யூ வில் மேக் மோர் மணி. நீ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி டிசிஎஃப்லாம் போட்டு எப்படிலாம் திருப்பி போட்டு அப்படிலாம் போட்டு மேபி யூ வில் மேக் 20% 30% மோர். பட் ஐ வில் மேக் மணி, யூ வில் ஆல்சோ மேக் மணி. அண்ட் லைக் ஐ செட், ஒரு அளவுக்கு மேலே நீ செலவு பண்ண முடியாது. நான் இப்போ கணக்கு போட்டேன்னா மாதம் நான் வந்து 2 lakhs 3 lakhs நான் செலவு பண்ணுவேன். ஒரு வருஷத்துக்கு 30 lakhs 35 lakhs, இன்னும் ஒரு 20 years எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன்னா வில் ரீச் அ வெரி ஸ்மால் crore நம்பர். அதான் எனக்கே வந்துச்சு சார். நான் வந்து இன்னைக்கு 50,000 ரூபா கணக்கு போட்டேன், எனக்கு அட் த எண்ட் ஆஃப் த டைமில் வந்து வந்ததே 2.2 crores. கரெக்ட். ஸோ 2.2 crores திடீர்னு வந்து டசன்ட் லுக் ஸோ பிக். நான் சொல்கிறது இது 75 நான் ஏஜ் இருக்க போகிறேன் அப்படின்னா அப்போ தேவைப்படுறது. கரெக்ட். So then what happens is நீயே calm down ஆயிடுவேன். It's not like you need to make 50 crores. It's not like you need to make 1,000 crores. You just need to make enough. One வாழ்க்கை நீ சந்தோஷமா வச்சிருக்கு. And everybody has their own number. உனக்கு 2.4 crores இருக்கலாம், அவருக்கு வந்து 50 crores இருக்கலாம். It doesn't have to be the same number. ஓகே புரிஞ்சு. இதெல்லாம் ஜிம்முக்கு போற மாதிரி தான். Everybody doesn't go to the gym to become like this. சரியா? சரி சார், இந்த லெசன்ஸை வந்து முடிக்கிறது எப்படி முடிக்கலாம்னா, ஒரு ஃபிலிப் ஃபிஷராக நம்ம யோசிக்கும் போது அதே ஸ்டைலில் தான் நம்ம ஏற்கனவே போயிட்டுருக்கோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
அப்படின்றத முடிச்சுக்கலாம். இந்த 15 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னன்றதை நெக்ஸ்ட் லெசன்ஸில் பார்க்கலாம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு, இந்த பாட்காஸ்ட் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வாட்டி நானும் தானே அந்த 15 பாயிண்ட்ஸ் எடுத்து உங்ககிட்ட சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு அதாவது ஒட்டுதான்னு பாருங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக புரியும்.